அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திர லாவண்யா. வேலைப்பளுவின் காரணமாக தொடர்ந்து நம்மளால் வீடியோ பதிவுகளை கொடுக்க முடியலை. நம்ம இதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் தினமும் ஒரு பதிவாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணுறேன். நன்றி. நம்முடைய யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய யூடியூப் பக்கத்தை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேரை போய் சென்றடையட்டும். நன்றி. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அன்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறதோட தலைப்பு என்ன அப்படின்னா, துஷ்ட ஆத்மாக்களுடைய பாதிப்பு ஒருவருக்கு இருந்தால் அவர்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் பாதிப்புகள் நடக்கும், எந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் தென்படும், அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே இன்றைய காலகட்டங்களில் நம்ம பேய் இல்லை, ஆவிகள் இல்லை பேய் பிசாசெல்லாம் சும்மா, பில்லி சுனியெல்லாம் சும்மா, அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு சாரார் சொல்லிட்டு இருந்தாலும், அதனால் பாதிக்கப்படக்கூடிய 70% மக்கள் இன்னமும் இந்த நாட்டில், இந்த ஊரில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தெரியுமா? அந்த வகையில் நிறைய விஷயங்கள் மக்களை பாதிக்கிறதுக்கு இருந்தாலும் எப்படின்னா, ஒரு நல்ல சக்தி, இவ்வளோ தெய்வங்கள், இவ்வளோ விஷயங்கள் இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு தீய சக்தி, செய்வினை, பில்லி சூனியம், ஏவல், இந்த மாதிரியான தூர ஆத்மாக்கள் விஷயங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அப்போது அந்த வகையில் ஒரு மனிதனை நிலைகுலைய செய்யவும், அதே சமயத்தில் அவனுடைய உயிரை கூட எடுத்துக்கொள்ளவும் தயங்காத ஒரு சில பிரச்சனைகளில் இந்த துஷ்ட ஆத்மாக்களுடைய பாதிப்பும் ஒன்று. ஏன் இந்த மாதிரியான ஆத்மாக்களை நம்ம துஷ்ட ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே ஒருவன் தன்னுடைய வைதீக காலத்தில் மரணித்தாலோ, இல்லை தன்னுடைய வாழ்க்கை முறையாக சிறப்பாக சீரும் சிறப்புமாக வாழ்ந்து ஒரு வயோதிக பருவத்திலேயோ அல்லது வயதானதன் பிறகோ இறந்தாலோ அந்த ஆத்மா நல்ல ஆத்மாவாக, புண்ணிய ஆத்மாவாக, தெய்வீக ரீதியான ஆத்மாவாக தெய்வத்தின் காலடியில் போய் சரணடையும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு தன்னுடைய விதி முடியாமலோ அல்லது தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக கொள்ளை அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வெட்டி கொள்வது, இல்லை தீயிட்டு எரிச்சு கொள்வது, இல்லை தானாக தற்கொலை பண்ணிக்கிட்டு ஒரு தூக்கு போட்டு சொல்ல சாகிறது, இல்லை மருந்து குடிச்சிட்டு ஏதோ காதல் தோல்வி, இல்லை மற்ற வாழ்க்கையில் தோல்வி, இல்லை வேறு பிரச்சனைகள்னால தன்னுடைய விதி முடியும் முன்பே அகால மரணம் அடைஞ்ச ஆத்மாக்களைத்தான் நம்ம ஆத்மாக்கள், துஷ்ட ஆத்மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த துஷ்ட ஆத்மாக்கள், ஆத்மாக்கள் என்ன செய்யும் அப்படின்னா, சரி நம்ம உலகத்தில் இந்த மாதிரி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இன்னொரு உலகத்தில் இந்த ஆத்மாக்கள் எல்லாமே நமக்கு அருகாமையில் கூட இருக்கலாம் அப்படிங்கிற நிறைய கதைகள்லாம் நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஆத்மாக்கள் அவர்களுக்கு தகுந்த இடங்களை தேர்வு செய்து வைத்துக்கொண்டு அந்தந்த இடங்களில் தன்னுடைய ஆசாபாசங்களை நிறைவேற்றி கொள்ள, தன்னுடைய மரணத்திற்கு காரணமானவர்களை பழி வாங்கவோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய அலைவரிசை கொண்ட உடல்களை தேடி அலைஞ்சு கொண்டிருக்கும். அப்போ ஏதாவது ஒரு சமயத்தில் இதுக்காகத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நேரங்கட்ட நேரத்தில் தேவையில்லாத அந்தி பொழுது, சந்தி பொழுது, இந்த மாதிரியான நேரங்களில் வெளியே போகக்கூடாது. வயசுக்கு வந்த பிள்ளைங்க யாருமே மாலை நேரங்களில் வெளியே போகக்கூடாது. விளக்கு வச்சதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு ஏன் அந்த காலகட்டங்களில் சொன்னாங்கன்னா, அந்த காலகட்டங்களில் நல்ல சக்திகளுடைய ஆதிக்கமும் கெட்ட சக்திகளோட ஆதிக்கமும் நிறைய பரவி இருந்தது. அதனால தான் 6 மணிக்கு மேலே விளக்கு வச்சதுக்கப்புறம் இருட்டு இடங்களில் நீங்கள் போக வேண்டாம்னு சொன்னதுக்கான காரணம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம பெரியவர்கள் எந்த விஷயத்தை சொன்னாலும், எந்த விஷயத்தை நம்ம வழக்கமாக நமக்கு கொடுத்துட்டு போயிருந்தாலும் அந்த விஷயத்துல நிச்சயமாக பெரிய நன்மை நமக்காக இருக்குதுங்கிறத இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது நம்ம தாராளமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த துஷ்ட ஆத்மாக்கள் தங்களுக்கு தேவையான உடம்பை தேடி அலைஞ்சு கொண்டிருக்கும். அப்படி இல்லைன்னா காத்திருக்கும், நமக்கு எந்த உடம்பு நமக்கு செட் ஆகுது, நம்ம அலைவரிசைக்கு ஏற்ற மாதிரி எந்த உடம்பு, எந்த மனநிலையுடைய மனிதன் அந்த எனர்ஜியை, அந்த ஆத்மான்ற ஒரு எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளில் அது அலைஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம அந்த மாதிரியான நேர காலகட்டங்களில் தேவையில்லாமல் வெளியே போகும்போதோ, இல்லை ஒரு மது போதையிலையோ அல்லது மாமிச வகைகளையோ எடுத்துகிட்டு போகும்போதோ, இல்லை தேவையில்லாத சில வேலைகள் பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பி போகும்போதோ ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ளே உள்ளாகி இந்த மாதிரியான ஆத்மாக்கள் ஒருவரை பீடித்து கொள்ளும், அதாவது ஒருவரை அந்த உடம்பை ஆக்கிரமித்து கொள்ளும். அப்போ இந்த மாதிரி தானாக வரக்கூடிய ஆத்மாக்களும் இருக்குது. இல்லை
சில மந்திரவாதிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தை கெடுக்கணும், ஒரு இன்னாரை கெடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆத்மாவை எடுத்துகிட்டு வந்து இன்னார் மேலே நீ போய் இரு, இன்னார் மேலே நீ இருந்து அவங்கள வந்து வாழ விடாமல் பண்ணு, அவங்கள வந்து நிலைகுலைய செஞ்சு அவங்கள இல்லாமல் செய்ய அப்படின்னு சொல்லி சில ஏவல் முறையில் கூட ஆத்மாக்கள்லாம் அனுப்பிவிடக்கூடிய விஷயங்களும் இருக்கும். அதே சமயத்தில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வம்சாவளியாக ஏதாவது ஒரு பெண்ணுக்கோ இல்லது துஷ்ட காரியங்களை செஞ்சு அதாவது ஒரு பெண்ணை கொலை பண்ணியிருப்பாங்க, இல்லை அந்த பெண்ணுக்கு சாவுக்கு காரணமாக அவங்க இருந்திருப்பாங்க. அந்த ஆத்மாக்கள் பழிவாங்கக்கூடிய எண்ணத்தோட அந்த அந்த குளத்தில் இருக்கக்கூடிய யாருக்கு எந்த உடம்பு செட் ஆகுதோ அந்த உடம்பு மேலே ஏறிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும். முக்கியமாக சொல்லப்போனால் நிறைய வெளியிடங்களுக்கு அன்டைமில் போகிறதுனாலையும் குறிப்பிட்ட அந்த ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய இடங்களுக்கு போகிறதுனாலையும் அந்த இடங்களை கிராஸ் பண்ணி போகிறதுனாலையும் இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் நிச்சயமாக நிகழும். சரி, இப்போ இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் நிகழ்ந்துருச்சு, அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு என்னெல்லாம் தெரியும், அதுக்கான அறிகுறிகள்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, சம்மந்தப்பட்ட ஆத்மானால் பாதிக்கப்பட்டவர்கள் வெளிப்படையாக தன்னை யாருன்னு வெளிக்காமிச்சுக்கிற ஆத்மாக்களும் இருக்குது. நான் தான் வந்திருக்கேன், நான் தான் இங்கேருந்து பிடிச்சேன், இங்கேருந்து கூட வந்துட்டேன், இங்கேருந்து நான் வந்து இவன் எனக்கு வேணும், இந்த உடம்பு எனக்கு வேணும், இன்ன காரணத்துக்காக நான் செத்து போயிட்டேன் அப்படி தன்னுடைய சாவை பற்றி சொல்கிறது, தனக்கு என்ன வேணுங்கிறத பற்றி சொல்கிறது. சரி, இந்த விஷயத்த பண்ணி கொடுத்தா சில ஆத்மாக்கள்லாம் எனக்கு பசிக்குது, ரொம்ப நல்ல சாப்பாடு, நல்ல எனக்கு கறியும் சோறுமாக சாப்பாடு வேணும், எனக்கு சாராயம் வேணும், இப்படின்னு நம்ம பேய் ஓட்டுற விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி தனக்கு தேவையான விஷயங்களை கேட்டு வாங்கிட்டு ஓடி போகிற ஆத்மாக்கள் இருக்குது. ஆனால் இன்னும் சில ஆத்மாக்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா சைலண்ட்டாகவே உள்ளே இருக்கும். அதாவது அந்த ஆக்கிரமிச்சிருக்கு, உடம்பு ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு ரொம்ப காலத்துக்கு தெரியாது. 2-3 வருஷம், 4-5 வருஷம், 10 வருஷ காலகட்டங்கள் கூட தெரியாமே இருக்கும். அப்போ சின்ன சின்ன அறிகுறிகள்லாம் வெளியே வரும். பெருசாக கோயிலுக்கு போக தோணாது, அவங்களுக்கு வாழ்கிற வாழ்க்கையை வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே வாழ மாட்டாங்க, தனிமையாகவே இருப்பாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம இந்த வாழ்க்கையை வாழணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அவங்க எதெல்லாம் நினச்சிருந்தாங்களோ, என்ன கனவுகள்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே இல்லாமல் போய் ஒரு மனிதனாக அவங்க வாழ்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போதும் ஒரு இருட்டு அறை, ஒரு தனிமையான ஒரு அறை, தேவைக்கு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுவாங்க. மற்றபடி யாரு கூடயும் எந்த கலந்துக்கிற விஷயங்களோ, சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிற விஷயங்களோ, முன்ன இருந்த அப்படியே ஆக்டிவிட்டிஸ் அத்தனையுமே மாறி அவங்க தனிமையை மட்டுமே விரும்பி இருக்கக்கூடிய ஆளாக வந்திருப்பாங்க. இது என்ன அப்படின்னா அந்த ஆத்மா அவங்களுக்குள்ள ஆக்கிரமிச்சுட்டு எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய விடாமல் அவங்கள அப்படியே முடக்கி போட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஷயங்கள் எல்லாம் உருவாகும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பழிவாங்கிறதுக்கு ஒரு ஆத்மாவை ஏவி இருக்காங்க, பழி வாங்க போகிறோம், நான் ஒருத்தவங்களுடைய விஷயங்களை பழி வாங்கிறதுக்காக ஒரு ஆத்மாக்களை ஏவி அவனை ஒரு ஆளை நிலைகுலைய செய்யறோம் விஷயங்களையும் சில பேர் செய்வாங்க. என்ன அப்படின்னா ஒரு இந்த மாதிரி துர்மரணம் அடைஞ்சு போன ஆத்மாவை எடுத்து சம்மந்தப்பட்ட ஆட்கள் மேலே ஏவி அவனை செயல்பட விடாமல் பண்ணு, இல்லை அவனை தப்பான பாதைக்கு இழுத்துட்டு போய் குடி, பெண்கள் விஷயத்தில் மோசமாக நடந்துக்கிறது, இல்லை தொழிலில் கவனம் இல்லாமல் மொத்தமாக செதஞ்சு போகிறது, வாழ்க்கையில் குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி மனைவி மேலே கணவன் மேலேயோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள பிரச்சனைகளை கொடுத்து அவனை ஒன்றும் இல்லாத ஒரு மாதிரி தன்னுடைய சுய சிந்தனைக்குள்ளேயே இல்லாத ஒரு ஆளாக மாற்றி, இன்னும் சொல்லப்போனால் நிறைய இடங்களில் பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு கூட நிறைய பேரை மாற்றி விடக்கூடிய வேலைகள் எல்லாமே இந்த மாந்திரிக விஷயங்கள்ல அது ஒருத்தர் கெடுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஏவல் முறைகளையும் இந்த துஷ்ட ஆத்மாக்களை அனுப்பி வைப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் கொண்ட இந்த துராத்மாக்களுடைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மகிட்ட இந்த மாதிரி பிரச்சனைன்னு வருவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு யாரோ செய்வனை பண்ணிட்டாங்க, இல்லை எனக்கு இந்த மாதிரியா இருக்குது என்னன்னே தெரியலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காரணத்தை முடிவு பண்ணி வச்சுட்டு வருவாங்க. ஆனால் நம்ம இங்கே தெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்கும்போது அந்த ஆத்மா அவங்கள பீடிச்சிருக்கிறதும் அதே சமயத்தில் அது எங்கேருந்து வந்துச்சு இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே அந்த ஆத்மா நமக்கு கொடுக்கும். அப்படி நம்ம வேற ஒரு பிரச்சனைக்கு வந்திருப்பாங்க, அதாவது தொழிலே இல்லை, வருமானமே இல்லை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த மாதிரி தேவையில்லாத சிக்கல்கள்லாம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனைக்காக நம்மகிட்ட வந்திருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த நம்ம கணக்கெடுத்துட்டு நம்ம தெய்வங்கள்கிட்ட உட்காந்து நம்ம என்ன விஷயம் என்ன ஏதுன்னு நம்ம கேட்கும்போது அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான துராத்மாக்களுடைய பிரச்சனை கணவனுக்கோ மனைவிக்கோ இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை ஏவல் மூலமாவோ இல்லை தானா வந்ததோ இல்லை குடும்பத்தில்
ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா அந்த ஆத்மா இவங்கள பின்தொடர்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெய்வ உத்தரவுலேருந்து வரும். அப்போ அதுக்கு ஏற்ற சரியான பரிகார முறையில் நம்ம செஞ்சு அந்த ஆத்மாக்களை வெளியே அனுப்பும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வுகள் கிடைக்கும். அப்போ என்ன அப்படின்னா, இந்த துராத்மாக்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது மற்ற பிரச்சனைகள் மாதிரி இல்லாமல் இருக்கிறதே தெரியாது. ஆனால் வாழ்க்கை முறையும் சூழ்நிலையும் சாதகமாக இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே வாழ்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நான் முன்னாடி சொன்ன அறிகுறிகள்லாம் இருக்கும். சில ஆண்களுக்கு பெண் ஆத்மா பிடிச்சிருக்கு, ஒரு வயதுக்கு வந்து இறந்து போன பெண் ஆத்மா பிடிச்சிருக்கு அப்படின்னா அது மோகினி அந்த மாதிரி விஷயங்களில் மாறி பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவனை தூண்டுதல் ஏற்படுத்தி அதில் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இதனால் சம்மந்தப்பட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட சீரழிவுகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆண் ஆத்மா பிடிச்சிருக்கு, ஆண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சரியில்லாமல் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அந்த ஒரு விஷயம் நம்மளுடைய உடலை ஆக்கிரமித்து நம்மளை அது பிடிச்சிருக்கு அப்படின்னாலே நம்முடைய சுய சிந்தனை மாறி அந்த ஆத்மா என்ன சொல்லுதோ, அந்த ஆத்மா எதை அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிதோ அதை மட்டும்தான் அவங்க செய்கிற மாதிரியும் அவங்களுடைய வாழ்க்கையே மிக சூனியமான முறையில் மாறி போயிருக்கிற விஷயங்களையும் கண்டிப்பாக நடக்கும். இது என்ன, இதில் ஒரு நம்ம ஒத்துக்கவே முடியாத, நம்ம சங்கடப்படுற விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறது நிறைய, அதாவது நம்மகிட்ட வர்ற கேஸில் கிட்டத்தட்ட 100% ஒரு 60% பேருக்கு இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறதே தெரியாது. நம்ம அது தெய்வத்தை உத்தரவு எடுத்து கேட்கும்போது தான், இந்த மாதிரியான பிரச்சனைக்குள்ளே அவங்க இருக்காங்க, இப்படி ஒரு ஆத்மா அவங்கள பிடிச்சிக்கிட்டு இருக்கு, இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குன்னு. ஆனால் இன்னும் சில ஆட்களுக்கு இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு பேய் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துல தான் நம்ம ஒரு பூஜைகள் பண்ணோம். அது என்ன அப்படின்னா, நான் தான் வந்திருக்கேன், இங்கேருந்து தான் வந்தேன், இந்த மாதிரி விஷயத்துல இருந்து தான் நான் அவங்க கூட வந்தேன், அவங்கள நான் அவங்க கூட நான் வாழணும் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்துச்சு. அதன் பிறகு நம்ம பூஜைகள் வச்சு அதை சரி கட்டி அதுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து அதை நம்ம அனுப்பி வச்சோம். அந்த மாதிரி உண்மையாக நான் இதுக்கு தான் வந்தேன், இதுதான் என்னோட விஷயம், எனக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஆத்மாக்களும் இருக்கு. இந்த மாதிரியான தூராத்மாக்களுடைய பிரச்சனைகள்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, முழுமையாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இல்லை யாரோ பேசுகிற மாதிரியே இருக்குது, யாரோ கூட இருக்கிற மாதிரியே இருக்குது, இரவு நேரங்களில் கூட யாரோ படுத்திருக்கிற மாதிரியே இருக்குது, மேலே யாரோ படுத்திருக்கிற மாதிரியே இருக்குது, இல்லை யாரோ பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது, யாரோ நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது, என்னுடைய சுய சிந்தனையில் என்னால் யோசிக்க முடியல, என்னுடைய செயல்பாடுகள் என்னால் செய்ய முடியல, நான் முழுக்க ரூமுக்குள்ளேயே முடங்கி இருக்கேன், எனக்கு தனிமை தான் பிடிக்குது, எனக்கு நானாக இல்லை அப்படின்னு உணரக்கூடியவங்கெல்லாம் முடிஞ்ச அளவு ஒரு அருகில் இருக்கக்கூடிய மாந்திரிகர்களை பார்த்து அவங்க என்ன பிரச்சனை என்ன ஏதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற பூஜை முறைகளை செய்து அந்த ஆத்மாவை வெளியேற்றினால் மட்டும்தான் அவங்களால அந்த விஷயங்கள்லேருந்து தப்பித்து வர முடியும். வெளியேற்றினா மட்டும் பத்தாது, திரும்ப இந்த மாதிரியான ஆத்மா, அந்த போன ஆத்மாவோ இல்லை திரும்ப இந்த மாதிரியான எந்த ஆத்ம பிரச்சனையும் வராமல் இருக்க, துராத்மாக்களுடைய பீடிப்பும் இல்லாமல் இருக்க சரியான முறையில் உடல் கட்டு பாதுகாப்பு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் நம்ம யாரையும் போய் தேடி போக முடியல, சூழ்நிலை இல்லை, சரியான விஷயங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னென்னா, இந்த ஆத்ம பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, கோயில் குளங்களுக்கு போகவே மாட்டாங்க, கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, சண்டை தான் வரும். வீட்டில் இருக்கிறவங்கனாலையும் கோயில் குளத்துக்கு போயிட்டு ஒரு பொருளை வீட்டில் வைக்க முடியாது. இது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஒரு தடையாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக நம்ம எங்காவது போகணும்னு முடிவு பண்ணால் கூட அந்த இடத்துக்கு போக முடியாத சூழல் தான் உருவாகும். போனாலும் அந்த ஆத்மாக்கள் ஒதுங்கி நின்றுக்கும். அது சம்மந்தப்பட்ட பூஜை பண்ணுறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, கட்டு கொடுப்பாங்க. கட்டுனா நம்ம எல்லைக்கு வர வரைக்கும், நம்ம இடத்துக்கு வர வரைக்கும் அந்த ஆத்மா அந்த உடம்பை விட்டு எங்கேயும் போய் விலகி நின்றக்கூடாது. ஏன் அப்படின்னா, இங்கே விலகி நின்றுச்சுன்னா இங்கே ஒன்றுமே இருக்காது. அப்போ நம்ம கூப்பிட்டாலும் நிறைய விஷயங்கள் சரியாக வராதுங்கிறதுனால ஒரு கட்டு கொடுத்து அந்த ஆத்மாவை அந்த உடம்போட கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. இதுதான் நடக்கும், சரிங்களா? அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும்போது முழுக்க குலதெய்வத்துடைய அருள் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. குலதெய்வத்துடைய அருளை பெறுவதற்கு வீட்டில் இருக்கிறவங்க முயற்சி செய்யணும். இந்த மாதிரி வீட்லேயே இந்த மாதிரி ஒரு ஆத்ம பாதிப்பு இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்கணும். வீட்டில் ஒரு ஆத்மா இருந்தால் என்ன பிரச்சனை எல்லாம் வருங்கிறத நான் அடுத்த ஒரு பதிவாகவே போடுறேன். அது பெரிய பதிவு, அதை அடுத்த பதிவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஆனால் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும்போது உக்கர தெய்வங்களுடைய வழிபாடு, வாராகி, கற்பனசாமி, முனீஸ்வரன்,
சொல்லே மாடன் இந்த மாதிரியான உக்கிர தெய்வங்கள், காவல் தெய்வங்களோட வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் குலதெய்வத்திற்கு தினமும் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்தோட மந்திரத்தையோ அல்லது குலதெய்வத்துடைய பெயரையோ திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து ஆன்மீக சிந்தனையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உள்ளே வர்றப்ப அதனுடைய பாதிப்புகள், தாக்கங்கள் குறையும் அப்படிங்கிறதா உண்மை. அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் நடந்த நான் பார்த்த விஷயங்களை, கற்றுக்கிட்ட விஷயங்களை, அனுபவத்தில் இருக்கிற விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.